ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். பன் தோசை. இது டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான். இதுக்கு நம்ம மாவு புளிக்க வைக்கணும்னு அவசியப்படாது. நம்ம இதில் அரிசி உளுந்து இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு பன் தோசை தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் சேருவாங்க. இந்த பன் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்ச பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பை சேர்த்துக்கிறேன். கடுகும் உளுந்தம்பருப்பும் இதை நல்லா செவக்க வறுபட்டு வரணும். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கிறேன். சீரகம் இதை நல்லா வறுபட்டு வரட்டும். சிட்டிக்கு அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா எண்ணெயில் வறுபட்டு வரட்டும். அடுத்து கைப்பிடி அளவு கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கு அப்புறமா பெரிய வெங்காயம் 1 எடுத்துகிட்டு அது சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் பெரிய வெங்காயம் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். இது எண்ணெயில் நல்லா வதக்கி எடுக்கணும். பொன்னிறமாக ஆகணும்னு அவசியப்படாது. இது கண்ணாடி பதத்துக்கு வெந்து வந்தால் போதும். இதை கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. அடுத்து காரத்துக்கு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 2 பச்சை மிளகாய் மீடியம் சைஸில் இருக்கிறத சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த போல் நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நல்லா வதங்கி வரணுன்றதுக்காக நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். கம்ப்ளீட்டாக இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டே இருக்கணும். கைப்பிடி அளவு கொத்தமல்லியை சேர்த்துட்டு இதுவும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்க்க சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வெங்காயம் வெந்து வரதை நம்ம கண்கூடாவே பார்க்குறோம். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கி வரட்டும். இது சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். உங்கள் வீட்டில் இட்லி மாவு இல்லைன்னா நீங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், ஓரமாக வச்சிடலாம். அடுத்து இதில் மெயினான நம்ம மாவு தயார் பண்ணணும். மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு 1 கப் அளவு ரவையை சேர்த்துக்கிறேன். நான் வறுத்த ரவை தான் சேர்த்துக்கிட்டேன். 3/4 கப் அளவு புளிச்ச தயிர் சேர்த்துக்கிறேன். அடுத்து 3/4 கப் அளவு தண்ணியை சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் புளிச்ச தயிர் சேர்த்திங்கன்னா தான் நமக்கு சூப்பராக வரும். இந்த பன் தோசை பார்த்திங்கன்னா இப்போ நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இனிஷியலாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சர் ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா மைய அரைச்சி கொண்டு வரணும். இப்போ நல்லா மைய அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இது ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ மாவும் மாற்றியாச்சு ஒரு பவுலில். அடுத்து நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேர்க்கடலை வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பம்தான். முந்திரி, வேர்க்கடலை இதெல்லாம் சேர்த்துக்கிறதுக்கு. ஸோ வதக்கி வச்சுருந்த வெங்காயத்தை எல்லாமே சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இந்த டைமில் மட்டும் உப்பு இருக்கான்னு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு இல்லைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அடுத்து இது இன்னும் நல்லா ஃப்ளஃபியாக வரணுன்றதுக்காக நான் பேக்கிங் சோடா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். பேக்கிங் சோடா சேர்த்ததும் இமீடியட்டாக நம்ம கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் பேக்கிங் சோடா சேர்க்காமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். கொஞ்சம் சாஃப்டாக வரணுன்றதுக்காக தான் நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறோம். இப்போ தட்டு போட்டு மூடிட்டு 15 நிமிஷம் இதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டுடலாம். 15 நிமிஷம் கழித்து எடுத்து பார்ப்போம். ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சியாக இருக்கும் இந்த பேட்டரை பார்த்திங்கன்னா. இதை நல்லா கலந்து விடுங்க. நம்ம இதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்க்கணும். நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு தோசை பதம் மாவு இருக்குது பார்த்திங்களா, அந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். தோசை மாவு எப்படி இருக்குமோ அதே கன்சிஸ்டன்சியில் தான் இந்த மாவும் இருக்கணும். ஸோ தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கோங்க. ரவை இருக்கனால நமக்கு தண்ணி சீக்கிரமாக அப்சர்வ் ஆயிரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து பன் தோசை செய்கிறதுக்காக நான் தாளிப்பு கரண்டியை எடுத்துக்கிட்டேன். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு தாளிப்பு கரண்டியை வச்சுட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும்.
இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம வச்சிருந்த மாவை வந்து சேர்த்துக்கலாம். குழிக்கரண்டியில் 2 குழிக்கரண்டி அளவு வந்து மாவு சேர்த்துக்கோங்க. மாவு சேர்த்ததும் மேலே எண்ணெய் வேணும்னா கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்போ லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இதை நல்லா வெந்து வரணும். இந்த ரெசிபி செய்கிறப்ப கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் தான் வச்சு செய்யணும். அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காமல் வரும். இப்போ எடுத்து பார்க்கலாம். ஆல்ரெடி நமக்கு வந்து மேலாப்பில் கொஞ்சம் வெந்து வந்துடுது. பார்க்க சொல்லி தெரியுது. இப்போ இதை நம்ம வந்து லைட்டாக வந்து ஸ்க்ராப் பண்ணி விடுவோம். அப்போ தான் நமக்கு எடுக்க வரும். இந்த மாதிரி ஒரு கரண்டியோ இல்லை ஸ்பூனோ வச்சு நீங்கள் வந்து சைடில் வந்து எடுத்து விடுங்க. கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் எடுக்கிறப்போ. ஸோ இந்த மாதிரி மெதுவாக எடுத்து திருப்பி போடுங்க. இப்போ இன்னொரு சைடு நல்லா வெந்து வரணும். ஸோ திருப்பி போடுறப்ப மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக திருப்பி போடுங்க. கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டம்தான். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு திருப்பி போகிறதுக்கு இந்த மாதிரி வந்து ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான மெத்தடு. ஸோ இந்த மாதிரி 2 சைட்லேயும் நமக்கு வந்து பன் தோசை வெந்து வரணும். இப்போ பன் தோசை நல்லா வெந்து வந்துருச்சு. இதே போல் மீதமுள்ள மாவு எல்லாமே தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, வீட்டிலே சுலபமாக வந்து பன் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஒரு ரெசிபி. உங்கள் வீட்டில் இட்லி மாவு இல்லைன்றத கவலையே வேண்டாம். இந்த மாவை வச்சு நீங்கள் வந்து பன் தோசையோ இல்லை சாதா தோசையோ குழந்தைங்களுக்கு சுட்டு கொடுத்தீங்கன்னா மிச்சம் இல்லாத சாப்பிட்ருவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி இந்த ஹாலிடே சீசனில் நீங்கள் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபிக்கு எதை சைடிஷாக வச்சு சாப்பிடணுன்றதை வந்து மறக்காமல் கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நான் வந்தீங்கன்னா கார சட்னி தான் சைடிஷாக வச்சு சாப்பிட்டேன். இந்த ரெசிபியை மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.